ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்க கிருபை செய்த ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். அநேகர் இதை பார்த்து ஆசீர்வாதம் அடைகிறதை கண்டு கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த வாரத்தில் செய்தி முடிந்த அந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே ஒரு ஃபோன் கால் வந்தது. அவருடைய மகள் ஓமன் தேசத்தில் சுய நினைவு இழந்தவளாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜெபிப்பதற்காக சொன்னார்கள். நான் உடனே அந்த சகோதரோடு இணைந்து ஓமன் தேசத்தில் இருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற சகோதரிக்காக ஜெபித்தோம். ஆண்டவர் 2 நாட்களிலே வெளியே கொண்டு வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இப்படி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறதை கண்டு விடுதலை செய்யப்படுகிறதை கண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை குறித்து தியானிப்பது நலமாயிருக்கும் என்று நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41-42 வசனத்திலே ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று வாசிக்கிறோம். அதோடு அவர் நின்று விடவில்லை. கண்ணீர் வடித்ததோடு ஆண்டவர் நின்று விடவில்லை. அந்த எருசலேம் பட்டணத்தை பார்த்து புலம்புகிறதை பார்க்கிறோம். கண்ணீர் விட்டு இருதயத்திலே கண்ணீர் விட்டு அழுகிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் புலம்புகிறார். என்ன புலம்புகிறார்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். ஆனால் இப்பொழுதோ உன் கண்களுக்கு அவைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி புலம்புகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஏன் கண்ணீர் விடுகிறார்? எருசலேம் நகரத்தை சுற்றிலும் ஆண்டவர் 3.5 வருடமாக ஊழியத்தின் நிமித்தமாய் சுற்றி வந்தார். கிராமங்கள் தோறும் சுற்றி வந்த ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவித்து அல்லது இயேசு இன்னார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாய் தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பதாக அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் ஆண்டவராயிருக்கிற இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அநேக முறை ஆண்டவர் சொன்னார், நான் வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்போ, பிதாவாகிய தேவன் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினார், உலகத்தின் ரட்சிப்பதற்காக நான் இந்த உலகத்தில் இறங்கி வந்தேன், பாவங்களை மன்னிக்க ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நான் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன், வியாதிப்பட்டவர்களை நான் சுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி அற்புதங்களை செய்தார். பிரமிக்கத்தக்க அதிசயங்களை ஆண்டவர் நடப்பித்தார். 3 நாட்கள் மரித்து போன சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பினார். இப்படி இந்த உலகத்திலே செய்யக்கூடாத அற்புதங்களை செய்து பரலோகத்தின் தேவனாயிருக்கிற கர்த்தர் நான் உலகத்திற்குள்ளே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் ஜனங்களும் அவரை அறிந்து கொள்ளவில்லை. பிரதான ஆசாரியரும் பரிசேயர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவை புறக்கணித்து விட்டார்கள். ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் பாவியான ஒரு ஸ்திரீ 8ஆம் அதிகாரத்திலே வாசிப்போமானால், பாவியான ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் மன்னித்து அவளுடைய பாவங்களை மன்னித்து சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர்
அந்த நேரத்திலே அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். கல்லுகளை எடுத்து அவர் மேல் எரிய கொலை செய்ய முற்பட்டார்கள். ஆனால் இயேசுவோ மறைந்து அப்புறம் போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி அநேக முறை தன்னை வெளிப்படுத்தினார், ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாட்கள் கடந்தது, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய நாட்கள் நிறைவேறினது. அப்பொழுது நான் இயேசுவானவர் பவனியாக ஆண்டவர் வருகிறார். அப்பொழுது எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதி புலம்பி, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை அழுத்தமாய் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாள், இந்த நாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் எந்த நாளை ஆண்டவர் சொல்லி புலம்புகிறார்? வேதத்திலே வாசிக்கிறோம், சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிப்போமானால், சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லி இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவார். ஆகவே தன் ஆண்டவர் இந்த எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாள், எந்த நாள்? தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற இந்த நாள். யூதர்களுக்குள்ளே பிரதான ஆசாரியர்கள் பரிசேயர்களுக்குள்ளே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாள், தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்ட இந்த நாளில் ஆகிலும் நீ இயேசுவை அறிந்து கொண்டாயானால் நலமாயிருக்கும். காரணம், யூதர்கள் நியாய பிரமாணங்களின்படி நடக்கிறவர்கள், தீர்க்க தரிசன வசனங்களை நம்புகிறவர்கள். பழைய ஏற்பாட்டை இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வருவதற்கு முன்பதாக உள்ள அத்தனை வார்த்தைகளையும் கடைபிடிக்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள், ஆண்டவருடைய திட்டத்திற்கும்படி நடக்கிறவர்கள், தீர்க்க தரிசன வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள். ஆனால் ஆண்டவரை புறக்கணித்தார்கள், இயேசுவை புறக்கணித்தார்கள். தீர்க்க தரிசனம் நியாய பிரமாணங்களை நம்புகிற யூதர்கள் அந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறும்படியா இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த ஆண்டவர் அவரை புறக்கணித்தார்கள். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு நிறைவேறுகிறது. எல்லாவற்றையும் காண்கிற யூதர்கள், எல்லாவற்றையும் விசுவாசிக்கிற யூதர்கள் இந்த சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்களையும் அவர்கள் அறிந்தவர்கள். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாயிருக்கிற மரியின் மேலும் ஏறி வருகிறவன் என்று சொல்லி அறிந்தவர்கள். ஆனால் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு போயிற்று. ஆகவே தன் இந்த நாளில் ஆகிலும் தீர்க்க தரிசன வசனம் இப்பொழுது நிறைவேறுகிறதே, இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொள்வாயானால் நலமாயிருக்கும். கண்ணீர் வடித்து புலம்பின பொழுது ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், அழாதே, சமாதானத்தோடு போ. என் ஆண்டவர் மாத்திரமே சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர், சமாதானத்தை அருளி செய்கிறவர் ஆண்டவர். அவருடைய பெயரே சமாதானத்தின் தேவன். ஆகவே தன் அப்போஸ்தலர்கள் எழுதி நிருபங்களை எழுதி முடிக்கும் பொழுது சொல்லுகிறார்கள், சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. காரணம், அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர், நொறுங்குண்ட இருதயத்திற்கு சமாதானத்தை அருளி செய்கிறவர், வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாக இருக்கிறவர்களை விடுதலை செய்து சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர். அவர்தான் சமாதானத்தின் தேவன். உனக்காக புலம்புகிற கர்த்தரை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்குமே, நலமாயிருக்குமே. இப்பொழுது அவைகள் கண்களுக்கு மறைவாய் அல்லவா இருக்கிறது. என் சொந்த ஜனமே,
என் கோத்திரமே, நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்குமே, ஆனால் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அதோடு ஆண்டவர் முடித்து விடவில்லை. நீ ஏற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும், நீ அறிந்து ஏற்றுக்கொண்டால் உனக்கு நன்மை சமாதானமாயிருக்கும். இல்லையே, ஆகவே ஆண்டவர் அதன் பின்பதாய் எருசலேமுக்கு வரப்போகிற தீமையை குறித்து ஆண்டவர் அழுகிறார், புலம்புகிறார். எருசலேமுக்கு வருகிற தண்டனையை குறித்து ஆண்டவர் அழுகிறார். இந்த நாள் ஏற்றுக்கொள்வாயானால் நீ தண்டனைக்கு தப்புவிக்க முடியுமே. இந்த நாள் இயேசுவை அறிந்திருந்தாயானால் வரப்போகிற ஆபத்திற்கு நீ தப்பித்துக் கொள்ள முடியுமே. ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஆகவே தன் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினாலே, உன்னை சந்தித்த இந்த காலங்களில 3.5 வருடங்களில நீ அறியாமல் போனதினாலே உன் சத்துருக்கள் உன்னை மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒருகள் இல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும் என்று சொல்லி ஆண்டவர் அழிவை குறித்து எச்சரித்தார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, என் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் இந்த நாள் வரையிலும் எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி பெற்றுக்கொண்ட போதிலும் கர்த்தரை அறியாமல் போவீர்களானால் கர்த்தருக்கு அல்ல. கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, நமக்கே ஆபத்து உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். எருசலேமுக்கு ஆண்டவர் எச்சரித்தார், வரப்போகிற அழிவை குறித்து எச்சரித்தார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தின்படியே எருசலேம் பாழாய் போனது, எருசலேம் இடிக்கப்பட்டு போனது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போயிற்று, எல்லாம் அழிந்து போயிற்று. எருசலேம் பட்டணத்தில் அத்தனை யூத ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள், இல்லாமல் போனார்கள். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளாயிருக்கிற இயேசுவை அறிந்து கொள்வீர்களானால் நலமாயிருக்கும். வரப்போகிற ஆபத்து பெரிது, நமக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிற ஆபத்து பெரிதாய் காணப்படுகிறது. கடைசி காலம், எக்கால துணி தொனிக்கக்கூடிய காலம். இதோ எருசலேம் இடிக்கப்பட்டு போனது போலவே இந்த தேசம் இடிக்கப்பட போகிற நாட்கள் சமீபமாயிருக்கிறது. அந்த நாட்களுக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால், அந்த கடைசி நாளிலே சத்துருவாயிருக்கிற அந்த கிறிஸ்துடைய காலங்களில் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், இன்றைக்கு சமாதானத்தின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிற இந்த நாட்களில ஆண்டுடைய நாமத்தை இருதயத்தில், நாவினால் அல்ல, இருதயத்தில் ஏற்று, இருதயத்தில் அறிக்கை பண்ணி இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களானால் நலமாயிருக்கும். அந்த இயேசு இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஏற்றுக்கொள்ள முடியுமா? கர்த்தராயிருக்கிற இயேசுவை முழு இருதயத்தோடு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு, அபிஷேகத்தின் கிருபைகளை பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமானால் வரப்போகிற ஆபத்திற்கு தப்பித்துக் கொள்ள கர்த்தர் அவருடைய சட்டையை நமக்காக வைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? ஒரே ஒரு நிமிடம் வாக்குத்தத்தத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், உடன்படிக்கையை நினைத்துக் கொள்ளுங்கள், நியாயப்பிரமாண வசனத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. வரப்போகிற ஆபத்திற்கு நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஜெபிக்கலாம். இரட்சகராயிருக்கிற இயேசுவே, தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்து சுற்றி திரிந்து அற்புதங்களை செய்த ஆண்டவர். ஆனால் உம்மையோ புறக்கணித்தார்கள். ஆகவே வரப்போகிற அழிவுக்கு தப்பிக்கும்படியாக எச்சரித்த போதிலும் என் ஆண்டவரை புறம்பே தள்ளினதினாலே இரத்தப்பழி எருசலேமில் விழுந்தது ஆண்டவரே.
அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நாங்களும் இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால், இயேசு கிறிஸ்துவானவர் கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் விருத்த சேதனம் பண்ணி உம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து வரப்போகிற ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.